மோதிரத்தை வழங்கிய பின் ஹனுமன் அமைதியாக திரும்பவில்லை. அவன் வந்தது செய்தி சொல்ல மட்டுமல்ல, எதிரியின் பலத்தை அறியவும். சீதைக்கு ஆறுதல் கூறி ராமன் விரைவில் வருவார் என்ற நம்பிக்கையை விதைத்த பின் அவன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எழுந்தது. லங்கையின் சக்தி எவ்வளவு என்பதை உலகம் அறிய வேண்டிய நேரம் வந்தது. சிறு உருவம் மீண்டும் பெரிதானது. அசோகவனத்தின் மரங்கள் அவன் கரங்களில் அதிர்ந்தன. காவலர்கள் விரைந்தனர். ஆனால் அவர்களுக்கு முன் நின்றது ஒரு சாதாரண வானரன் அல்ல, வாயுபுத்திரன். ஒருவரை தள்ளி மற்றொருவரை வீழ்த்தி அவன் போரின் சத்தத்தை லங்கையின் இரவுக்குள் பரப்பினான். அந்த சத்தம் அரண்மனை வரை சென்றது. ராவணன் கோபமுற்றான். ஒரு வானரன் என் நகரத்தை சவால் செய்கிறானா என்று அவன் அகந்தை அவனை முடிவெடுக்க வைத்தது. இறுதியில் இலங்கையின் வீரர்கள் ஹனுமனை சுற்றி முற்றுகையிட்டனர். ஈராவணனின் மகன் இந்திரஜித் தன் அஸ்திரத்தால் அவனை கட்டுப்படுத்தினான். ஆனால் அது தோல்வி அல்ல, திட்டம். பிணையப்பட்டபடி அவன் ராவணன் முன் கொண்டு வரப்பட்டான். அங்கே ஹனுமன் பயம் காட்டவில்லை. அவன் சொற்களில் தர்மத்தின் தைரியம் ஒலித்தது. சீதையை திருப்பி அழி, இல்லையெனில் ராமனின் அம்புகள் இந்த பொன்னகரத்தை சாம்பலாக்கும். அந்த எச்சரிக்கை கேலியாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் விளைவு அவனது வாள் தீயிட்டது. ஆனால் அந்த தீ அவனை எரிக்கவில்லை. அந்த தீ லங்கையை எரித்தது. ஒரு வானரனின் வாள் ஒரு பேரரசின் பெருமையை சாம்பலாக்கத் தொடங்கியது. அந்த இரவில் லங்கையின் பொன் ஒளி தீ ஒளியாக மாறியது. அடுத்த பகுதி. ஹனுமன் ராமனிடம் திரும்பிய தருணம், யுத்தத்தின் உறுதி.